ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரமிட் ஐஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ண கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் வீடியோ. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில், அதாவது பிரமிட் ஐஎஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷன் பேட்சஸ்க்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிஷன் வந்து ஜூன் 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிளாஸஸ் வந்து ஜூன் 16லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை அட்மிஷன் போடணும் அப்படின்னா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வெப்சைட்டில் போய் லிங்க் மூலியமாகவோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தது 21/5/2025. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா 27/5/2025. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25/6/2025 12 மணி வரைக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து 25, இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. இது போக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ பீரியட்னு சொல்லிட்டு ஒரு 3 days ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேட்ஸில் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 29/6/2025 இருந்து 1/7/2025 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே சார். நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிருவீங்க. ஸோ இந்த பேஜில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். இந்த நம்பரை ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பில் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாகின் பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆயிருவீங்க. ஸோ இந்த லாகின் பேஜில் உங்களோட லாகின் ஐடியவும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025. ஸோ 2 போஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட், இன்னொன்று இன்டர்வியூ போஸ்ட். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9ல் அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அகைன் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிருவீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ். ஓகேங்களா? அவங்க அது என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்ஸை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க, சைன் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோங்கிறது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோக்கான டேட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அந்த ஃபோட்டோ வந்து 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் 3.5 சென்டிமீட்டர் வித் இருக்கணும். இதில் உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட இமேஜ் வந்து 3 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இருக்கணும். ரிமைனிங் 1.5 சென்டிமீட்டருக்கு உங்கள் பேர், கீழே வந்து என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபோட்டோலேயே இருக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB to 50 KB. ஃபோட்டோவோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா photograph.jpg இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ப்ளூ கலர் இங்கோ இல்லை பிளாக் கலர் இங்கோ யூஸ் பண்ணி ஒரு பெனில் சைன் பண்ணிவிட்டு அதை வந்து 10 to 20 KB இருக்கிற மாதிரி சைஸில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறங்க. ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் signature.jpg அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 ஃபைலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றொத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே சேவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேவ் சிக்னேச்சருங்கிறதையும் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகன்ஸோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கிறங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சிஸ்டம் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு அகைன் வந்து எல்லாத்தையும் டைப் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இது எல்லாத்தையுமே இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ உங்க வீட்டோட முகவரி. இதில இருக்கிறது எல்லாமே கரெக்ட்டான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கிறங்க. இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். இதையும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிட்டு, கீழ செக் பாக்ஸ்ல டிக் குடுத்து, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட் கோடு எழுத போறீங்க அப்படிங்கிறத, இதிலேயே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 4 சப்ஜெக்ட்ஸ் கோட் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் கோட் 398ங்கிறது பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியர் மட்டும் எழுதுற எக்ஸாம்ஸு. இதே சப்ஜெக்ட் கோட் 510ங்கிறது சிவில் இன்ஜினியர் அண்ட் ஆர்க்கிடெக்சர் முடிச்சவங்க எழுதுறது. இதே சப்ஜெக்ட் கோட் 560 பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியர், ஆர்க்கிடெக்சர் பிளஸ் டவுன் பிளானிங் முடிச்சவங்க எழுதுறது. இதே சப்ஜெக்ட் கோட் 562 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு குடுப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்ல யாருமே இல்லாத பட்சத்தில, அதர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்கிற சப்ஜெக்ட் கோட் 398 பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 8 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இது போக இந்த 510க்கு வந்து தனியா ஒரு போஸ்ட்டு, 560க்கு தனியா ஒரு போஸ்ட்டு, 562க்கு தனியா ஒரு போஸ்ட். ஓகேங்களா? மொத்தம் 11 போஸ்ட் இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா, பிஇ முடிச்சவங்களுக்கு. இதே எம்இ முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு போஸ்ட் எலிஜிபிளா இருக்கும். ஸோ அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து வர்றது. டோட்டலா பார்த்தீங்கன்னா, 12 போஸ்ட்டுக்கு வந்து எம்இ முடிச்சவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்திலேயே கரெக்ட்டா சப்ஜெக்ட் கோட் பக்கத்திலேயே பார்த்து, செக் பாக்ஸ் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கிறங்க. எனேபிள் பண்ணிட்டு, நீங்க நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, சம் ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இதில வந்து நீங்க டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன் அப்படின்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அந்த மாரி நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. குடுத்துட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மென்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஆர் யூ அ கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி? இப்ப நீங்க வந்து கவர்ன்மென்ட்ல இருந்தீங்க அப்படின்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதே மாதிரி வேர் யூ எ கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி? இதுக்கு முன்னாடி நீங்க கவர்ன்மென்ட்ல வேலை பார்த்தீங்கன்னா எஸ் குடுத்துருங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகேங்களா? கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? ஹேவ் யூ பீன் டிபார்ட் ஆர் டிஸ்குவாலிஃபைட் பை த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்? ஸோ நீங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து டிபாராவோ இல்ல டிஸ்குவாலிஃபையோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் கேஸஸ். ஓகேங்களா? உங்க மேல இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கிரிமினல் கேஸஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தா எஸ், இல்லன்னா நோ குடுத்துருங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டூ யூ ஹேவ் மோர் தென் 1 லிவிங் வைஃப்? ஓகேங்களா? உங்களுக்கு மோர் தென் 1 லிவிங் வைஃப் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. நோனா நோ குடுத்துருங்க. ஓகேங்களா? குடுத்துட்டு செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு அகைன் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டிய செக் பண்ற மாதிரி கீழ ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸும் குடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் கோட்லயும் நீங்க எந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்களோ, இது எல்லாத்துலயுமே நீங்க செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங்ல வந்து சப்ஜெக்ட் கோட் 398. இப்ப இதுல வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்ல வந்து டிக் போட்டுக்கங்க. பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட்லயும் ஒரு டிக் போட்டுக்கங்க. இதே டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோலயும் போட்டுக்கலாம். நீங்க எதுல படிச்சிருக்கீங்களோ, அதுல மட்டும் டிக் பண்ணிட்டு, மிச்சதெல்லாம் எம்ப்டியாவே விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த கோர்ஸ்க்கு. ஓகேங்களா? சப்ஜெக்ட் கோட் 510க்கு பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் எலிஜிபிள். அதே மாரி சப்ஜெக்ட் கோட் 560யும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிள் தான். லாஸ்ட்டா சப்ஜெக்ட் கோட் 562க்கும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்ப மொத்தம் 4 செக் பாக்ஸ்ல டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க. ஓகேங்களா? எம்இ முடிச்சிருந்தாலோ, இல்ல பிஜி முடிச்சிருந்தாங்களோ, அந்த பாக்ஸையும் சேர்த்து டிக் பண்ணிக்கிறங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துல கீழ வந்து வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் அண்ட் கன்டின்யூன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க படிச்சிருக்கிறது எல்லாமே எலிஜிபிள் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அண்ட் டிகிரிக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். எஸ்எஸ்எல்சிங்கிறது என்ன அப்படின்னா 10த் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அப்ப 10த் மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல டேட் ஆஃப் பப்ளிகேஷன், சர்டிஃபிகேட் நம்பர் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, இது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்ட பார்த்து இதில ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு நீங்க தமிழ் வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜா படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10த்லயும் சரி, 12த்லயும் சரி, நம்ம வந்து தமிழ ஒரு சப்ஜெக்ட்டாவே படிச்சிருப்போம். அதனால இங்க 2 இடத்துலயுமே எஸ்ன்னு குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ட வச்சு, இங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் இதில காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்க அப்ளை பண்றீங்க. இதே மாரி நீங்க எம்ஏ முடிச்சிருந்தாலோ, இல்ல பிஹெச்டி முடிச்சிருந்தாங்களோ, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா சர்டிஃபிகேட்ஸ் பார்த்து ஃபில் பண்ணிருங்க. ஓகேங்களா? கடைசியா வந்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் அண்ட் விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஐ விஷன் வந்து ஸ்டாண்டர்ட் 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர்னாலே எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான். ஸோ டூ யூ பொசஸ் த பிரிஸ்கிரைப்டு பிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் அப்ளைடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாமே எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா எஸ் குடுத்துருங்க.
உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லைன்னா நோ குடுத்துட்டு, கீழ குடுத்துருக்க செக் பாக்ஸ வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அப்ரென்டிஸ் ட்ரெய்னிங் எதுவும் போயிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு எஸ் குடுக்குற மாரி இருக்கும். எஸ் குடுத்துட்டு, அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கீழ அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நோ மட்டும் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கமிஷன்ட் ஆஃபீஸராவோ, இல்ல ஷார்ட் சர்வீஸ் பீரியட்ல கமிஷன்ட் ஆஃபீஸராவோ, இல்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எஸ்னா எஸ் குடுங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டு, நீங்க செக் பாக்ஸ் குடுக்கணும். இல்ல நீங்க எதுலயுமே செலக்ட் ஆகல, இந்த மாரி எதுவுமே ஒர்க் பண்ணல அப்படின்னா, அதுக்கு நோ குடுத்துட்டு, செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நீங்க தமிழ் மீடியம் வந்து படிச்சிருக்கீங்களா? இந்த மாரி எல்லாமே நீங்க தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு எஸ் குடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா, இல்லைன்னு போட்டுட்டு, கீழ வந்து செக் பாக்ஸ்ல எனேபிள் பண்ணிட்டு, சேவ் அண்ட் புரோசீட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷனோட சென்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 சென்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நேட்டிவ் பக்கத்துல எந்த ஊர் இருக்கோ, அந்த ஊர் 2த்தையும் பக்கத்துல அடுத்தடுத்து குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருந்தோமோ, அத கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு இங்க வந்து அகைன் குடுத்துருக்காங்க. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த 4 சப்ஜெக்ட் கோடுமே காமன் பேப்பர். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டீஸ். இது முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 வந்து சிவில் இன்ஜினியரிங் கோட், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்க்கிடெக்சர், டவுன் பிளானிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் சிவில் இன்ஜினியர். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, தனித்தனியாவே எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் எத்தன செகண்ட் பேப்பர் வந்து எழுதுறீங்களோ, அவ்வளோ அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு பேப்பருக்கு வந்து ₹100. அப்போ 4 பேப்பர்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ₹400. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க செக் பண்ணிட்டு, கடைசில கீழ ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதில மறுபடியும் எனேபிள் பண்ணிட்டு, சேவ் அண்ட் கன்டின்யூ குடுங்க. லாஸ்ட்டா என்ன கேட்கும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல உங்க அப்பா பேரும், உங்க பேரும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இருக்கிற மாரி ஒரு டாக்குமெண்ட்ட ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு, இங்க டைப்ல சர்டிஃபிகேட்ன்னு குடுத்து அப்லோட் குடுத்துருங்க. அப்லோட் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து வியூ டாக்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலையுமே நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம், லெஃப்ட் சைட்ல வந்து இந்த இடத்துல வியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, நீங்க புரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ, இல்ல டிகிரி சர்டிஃபிகேட்டோ, இல்ல கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 4 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிடுறீங்க. 5வது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஃபார் ஹிந்து ரிலிஜியன்ஸ். ஓகேங்களா? இது வந்து சர்டிஃபிகேட் அவங்க கேட்கல. எவிடன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எவிடன்ஸ் நீங்க ஹிந்து அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் உங்கள்ட்ட என்ன இருக்கோ, நீங்க அத அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஹிந்துன்னு மென்ஷன் ஆயிருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ரீசென்ட்டா எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ, அந்த குவாலிஃபிகேஷன்ல டிசி குடுத்திருப்பாங்க. அந்த டிசில வந்து உங்களோட ரிலிஜியன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2ல உங்கள்ட்ட எதுல வந்து ஹிந்துன்னு மென்ஷன் ஆயிருக்கோ, அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு இதுவும் வியூ டாக்குமெண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இத அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான பிரிவ்யூ வந்துரும். ஸோ இந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் ஒரு தடவ வாசிச்சு பார்த்துக்கோங்க. செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிருங்க. 16 செக் பாக்ஸ் இருக்கும். இத டிக் பண்ணதுக்கப்புறம், ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் குடுத்து, ஐ அக்ரி ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு வார்னிங் பாப்பப் மெசேஜ் வரும். கிரிட்டிக்கல் டீடைல்ஸ் அஸ் ஃபர்னிஷ்ட் பை யூ இஸ் டிஸ்ப்ளேட் இன் த ஃபாலோயிங் விண்டோ. திஸ் ஷால் பி ரீசெக்டு. ஓகேங்களா? குடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒரு தடவ டிஸ்ப்ளே பண்றோம். ஒரு தடவ செக் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே குடுத்துட்டு, அதையும் ஒரு தடவ செக் பண்ணி, செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி, அகைன் ஐ அக்ரி டூ ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் குடுத்துருங்க. மறுபடியும் இன்னொரு தடவ கேட்கும். அதுக்கும் ஒரு தடவ ஃபுல்லா எல்லாமே வாசிச்சு பார்த்துட்டு, ரூ. 400 பே பண்றதுக்கு வந்து ஒப்புதல் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டூ பேமெண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். ஸோ பேமெண்ட் கேட்வேல நீங்க எஸ்பிஐ எலைட் அண்ட் ஆன்லைன் குடுத்தீங்க அப்படின்னா, யுபிஐ பேமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த யுபிஐ குடுத்துட்டு நெக்ஸ்ட் டூ பேமெண்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கியூஆர் ஜெனரேட் ஆகும். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்க மொபைல் மூலமே அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மெயிலுக்கும் வரும். உங்க நார்மல் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா, மெசேஜா வரும். ஸோ 2த்துலயுமே வந்துருச்சான்னு ஒரு தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணதுக்கான இந்த கரண்ட் அப்ளிகேஷன் வந்துரும். ஸோ இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம பிரமிடஸ் அகாடமி காரைக்குடியில அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபவுண்டேஷன் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி, ஏஇ அண்ட் ஜேஇக்கு கிளாஸஸ் வந்து 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ
இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க சீக்கிரமாவே அட்மிஷன் போட்டுக்கங்க. கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ, இல்ல அந்த வெப்சைட் மூலியமாவோ நீங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.